ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டைம் பாஸ் வித் கோமதி. நம்ம அன்றைக்கி வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம கேக் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்றதை பார்க்கலாம். ரவை, சர்க்கரை எடுத்துக்கலாம் 3/4 கப்பு, கொஞ்சம் ஏலக்காய், நெய், முட்டை எடுத்துக்கலாம், பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம், உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்துக்கலாம், பேக்கிங் சோடா கொஞ்சம் எடுத்துக்கலாம். முட்டையை உடச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ரவையை சேர்த்துக்கலாம். அடுத்தது சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா இந்த அளவுக்கு பவுடராக இருக்கணும், பார்த்துக்கோங்க. அதோட நெய் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதோட முட்டை நம்ம உடச்சி எடுத்து வச்சுருக்கிறதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்த்து மூடி வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்தளவுக்கு நல்லா பாருங்கள், பபிள்ஸ்லாம் வந்திருக்கு, நல்லாயிருக்கு. நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கல, அந்த முட்டை மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். A few moments later. அடுத்தது நம்ம கேக் எதில் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டியாக பாத்திரம் எடுத்துக்கலாம். சின்ன பவுல் எடுத்துருக்கேன் நான். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம கப்பு ஃபுல்லாக வர்ற மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு. இந்த மாதிரி விரல வச்சு நல்லா எல்லா பக்கமும் நெய் படுற மாதிரி எல்லா பக்கமும் தடவி எடுத்துக்கலாம். எதுக்காக நெய் தடவிக்கிறோன்னா அது ஒட்டாமல் வர்றதுக்காக. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நல்லா நெய் தடவி எடுத்தாச்சு. A few minutes later. நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க மாவை இதில் ஊற்றலாம். ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது, சும்மா ஒரு 1/2 கப் வர அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கணும். பாருங்கள், இந்தளவுக்கு ஊற்றினா போதும். இதே மாதிரி அடுத்தடுத்த கிண்ணத்தில் ஊற்றி எடுத்துக்கலாம். மேலால் ஒரு பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம். அதை திருவி போடுறனாலும் போட்டுக்கலாம். A few moments later. தண்ணி காய வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டை வச்சு அது மேலே நம்ம பேக் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவு எல்லாத்தையும் ஒரு கிண்ணமாக எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம செய்யலாம். குழந்தைங்கள்லாம் கேக் வேணும்னு கேட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம கடையில் போய் வாங்கி தரணுன்றதில்ல. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், இது மாதிரி நம்ம ஊற்றி மூடி வச்சுக்கலாம். நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்து வரும்போதே வாசம் நல்லாயிருக்கும். A few moments later. பாருங்கள், 1/2 hour சென்று எடுத்தாச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம ஒரு 1/2 கிண்ணம் தான் ஊற்றினோம். பாருங்கள், எந்தளவுக்கு உப்பி வந்திருக்குன்னு மேலே. இதே மாதிரி எல்லாத்தையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். A few moments later. கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அந்த கிண்ணத்தை எடுத்து கத்தியில் அந்த ஓரங்கள்லாம் இப்படி சுற்றியில் எடுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், அந்த மாதிரி கத்தியில் இது மாதிரி ஒட்டாமல் வரணும். அப்படின்னா தான் நமக்கு கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள்,
சுற்றிலும் இது மாதிரி எடுத்து விட்டதுக்கப்புறம் வேறு பிளேட் எடுத்து அதில் வந்து கவுத்து போட்டு 2 தட்டு தட்டினா போதும், கேக்கு விழுந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அழகாக வந்திருக்குன்னு கேக்கு. வாவ், சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக, ஏன்னா ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும், அவ்வளோதான். வெந்து வர்றதுக்காக. பாருங்கள் ரொம்ப ஈஸியாக கேக் செஞ்சு முடிச்சாச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே. பாருங்கள் எந்தளவுக்கு அழகாக வந்திருக்குன்னு. நம்ம அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஷேப் வேணுன்னா ஷேப் மாற்றிக்கலாம், இல்லை டம்ளரில் ஊற்றலாம், இல்லை வேறு கிண்ணங்களில் ஊற்றலாம். பாருங்கள் எந்தளவுக்கு கேக் அழகாக வந்திருக்குன்னு. நம்ம பாதாம் பருப்புன்னா திருவி சேர்த்துக்கிறனா கூட சேர்த்துக்கிறலாம். நான் ஆனால் முழுசாக தான் வச்சுருக்கேன். பாருங்கள் எடுத்தாச்சு. இப்போ நம்ம கத்தி வச்சு கட் பண்ணி பார்க்கலாம் கேக் எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. பாருங்கள் கட் பண்ணும்போதே நல்லா சாஃப்டாக கத்தி கட் ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். கேக்கு கட் பண்ணும்போதே அப்படியே உதிருது, அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. வெறும் ரவை மட்டும்தான், நம்ம எக்ஸ்ட்ரா எந்த பொருளும் சேர்க்கல, ரவை முட்டை. பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு கேக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. நம்ம வெளியில் போய் பேக்கரியில் வாங்குறது, அது எப்போ செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்றது தெரியாது, என்னென்ன பொருள் போட்டிருக்காங்கன்றது தெரியாது. இதுனால் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சுருக்கோம். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த கேக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கேக்கு A few minutes later. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.